எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லாங் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நார்மல் வீடியோ போடுறதுக்குமே எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை பாப்பாக்காண்டி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அவள் ஸ்கூல் பர்பஸ்க்காண்டி. சரி அன்னைக்கு கிளம்புறான்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு தான் கிளம்பிடுன்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் எந்திரிச்சதே 10 மணி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் தான் இருந்துச்சு. சரி ஒயிட் புலாவ் மாதிரி பண்ணிடுன்னு சொன்னனால வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அரிசியை ஊற வச்சுருந்தேன். 11 மணி ஆயிடுச்சு. சரி குயிக்காக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரே ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வந்து தேங்காய் பால் சாதமாக பண்ணலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு. அது இருந்தால் இன்னும் வேஸ்ட்டாக தான் செய்யும். அதே இதில் ஆட் பண்ணிட்டு புலாவ் மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளியோடய கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். நான் 3 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன் இந்த சின்ன வழக்கில். அதுக்கு வந்து 1.5 டம்ளர் தேங்காய் பால் இருந்துச்சு. 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா குருணை சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். நான் தம்மில் வச்சுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சூடாக 3 பேரும் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா கிளம்பி ரெடி ஆகி போயாச்சு. நாங்கள் வெளியில் போய் ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும். அதனால் பாப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புனாலே அவள் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாள். அதுக்கப்புறம் அங்கே பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்க முடியாது. சண்டேனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். சீக்கிரமாக போகலான்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா கிளம்ப முடியலை. அன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தனால ஒரு 12 மணிக்கே கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உக்கடம் தான் போயிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து பேக் கடை நிறையா இருந்துச்சு. போன டைம் பேக் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினனால கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 6 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயுமே மேம் வந்து பேக்கை சேஞ்ச் பண்ணுங்கள், அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கிட்டோம். இதே வந்து மாற்ற சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேக்கை வந்து போட்டு பாரு, உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவள் 2 பேக்கை போட்டுட்டு எத்தனை பேக் தான் நான் போடுவேன், இனிமேல் போட மாட்டேன்னு சொல்லி அங்கேயே அடை பண்ணிக்கிட்டு இருந்தா. இதுங்களுக்குனா வாங்கி கொடுக்குறதே பெருசு, இதில் சேட்டை வேற இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஃபைனலாக ஒரு ப்ளூ கலர் பேக் தான் வேணும்னு கேட்டிருந்தா. சரின்ட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலர் பேக்கை வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் ரெயின் கோட் இருந்துச்சு. காலையில் ஸ்கூலுக்கு கொண்டு போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இவளை வந்து போர்த்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ரெயின் கோட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமாக கூட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும்னு கேட்டிருந்தா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ கலரே வாங்கி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து 2 கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அதை பார்க்குறதுக்காண்டி அப்படியே பக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தேன். போகும்போதே அங்கே வடை பஜ்ஜியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மட்டும் வாங்கலை, அதை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு குட்டியான ஷாப்பிங் விளாக். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல விளாகோட நான் வரேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.